பெஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் எங்க போய் ஓப்பன் பண்ணிக்கிறது, பெஸ்டான அந்த brokerage பிளாட்ஃபார்ம் எது, அண்ட் தென் நம்ம எங்க போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா ஈஸியா இருக்கும், கேவைசி வெரிஃபிகேஷன் எப்படி ஈஸியா முடிக்கிறது, அண்ட் தென் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு, எதுல எது பெஸ்டா இருக்கும் ஒரு பிகினரா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, அண்ட் தென் எப்படி ஒரு ஸ்டாக் வந்து பை பண்றது, எப்படி ஒரு ஸ்டாக் வந்து செல் பண்றது, அண்ட் தென் நம்ம பை பண்றது செல் பண்றதை பொறுத்து இந்த சார்ஜஸ் வந்து மாறும். ஸோ அந்த சார்ஜஸ் மாறுறதுல எது நமக்கு வந்து பெஸ்டா இருக்கும், அண்ட் தென் நீங்க ஏஎம்சி சார்ஜஸ் இருக்கு, அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் இருக்கு, இந்த மாதிரி பல சார்ஜஸ் வந்து இருக்கு. இதுல ஒரு பிகினரா உள்ள வரும்போது கம்மியான அமௌண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரும். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன brokerage வந்து செலக்ட் பண்ணலாம், அண்ட் தென் எப்படி வந்து ஒரு ஷேர் வந்து பை பண்றது செல் பண்றது, அண்ட் தென் கேவைசி வெரிஃபிகேஷன்ல எவ்வளவு சீக்கிரம் வந்து முடியும். ஸோ ஓவராலா வந்து ஒரு brokerage பிளாட்ஃபார்மை எப்படி நம்ம சூஸ் பண்றதுல இருந்து, ஒரு ஸ்டாக் எப்படி நம்ம வாங்கி விற்கிறதுல இருந்து, அண்ட் தென் அதுல இருக்க டாக்ஸஸ், நம்ம ஒரு ஷேர் இப்ப வாங்கி விற்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு டாக்ஸஸ் வந்து போடுறாங்க. ஸோ அந்த டாக்ஸஸ்ல எது வந்து இருக்கிறதுலே பெஸ்டா இருக்கு. நான் 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு ஷேர் செல் பண்றேன் அப்படின்னா 100 ரூபா ஒருத்தவங்க டாக்ஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்களோட கம்மியா யார் போடுறாங்க, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எக்ஸாக்டான அமௌண்ட் வந்து மாறும். ஸோ அதை விட கம்மியா யார் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மொத்த டீடைல்ஸ் வந்து இங்க பார்க்க போறோம். நீங்க ஏற்கனவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாலும் இன்னொரு டிமாண்டும் வந்து கண்டிப்பா வச்சிருப்பீங்க. ஸோ நீங்க இப்ப பை பண்ணிருக்க brokerage பிளாட்ஃபார்ம்ஸ்ல கூட நிறைய அப்டேட்ஸ் வந்து மாத்திருக்காங்க, அந்த brokerage சார்ஜஸ் அண்ட் தென் ஏஎம்சிஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் கூட நீங்க செக் பண்ணிக்கலாம் அந்த வீடியோல. இதெல்லாம் நான் வந்து டாப் 4 ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஏன்னா அந்த டாப் 4 தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ற ஒரு brokerage பிளாட்ஃபார்மா இருக்கு நம்ம கிளைண்ட் வைஸ் பார்க்கும்போது. ஸோ அந்த டாப் 4 அண்ட் தென் ஒரே ஒரு பேங்கிங் அந்த ஆப் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். லைக் HDFC வந்து ப்ரொவைட் பண்றாங்க, ஐசிஐசியும் ப்ரொவைட் பண்றாங்க, இந்த மாதிரி இருக்க பேங்க்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ என்னென்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இருக்குது ஜெரோதா இருக்கு, அண்ட் தென் ஏஞ்சல் ஒன், க்ரோ, அப்ஸ்டாக்ஸ். இதனால தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த நாள் தான் வந்து இருக்கிறதுல பெஸ்டான பிளாட்ஃபார்மா இருக்கு பிகினர்ஸ்க்கு. இதுலயும் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பெஸ்டா வந்து லாஸ்ட் டைம்ல சொல்ல போறேன். ஏன்னா அது வந்து இப்போ நான் சார்ஜஸ் வைஸ் எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி எடுக்கும் போது எனக்கே தெரிய வந்தது இந்த பிளாட்ஃபார்ம் தான் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு.